Hello guys, once again welcome to Taste Tracker channel. ஸோ நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம விலாக்லேயே 2 வீடியோயும் கேரளா சைடு தான் போட்டிருந்தோம். ஸோ ஃபஸ்ட் டைம் தமிழ்நாட்டுக்கு போக போகிறோம், அதுவும் மதுரைக்கு. வேறு எங்கேயும் இல்லை, நம்ம தமிழர் பண்பாடான ஜல்லிக்கட்டுக்கு தான் போக போகிறோம். மதுரை அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்கு போக போகிறோம். ஸோ வாங்க இனிமேல் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டை பற்றி பார்ப்போம். With me, Sid and Abhi. Hi guys, இப்போ டைம் 3:31. மதுரை போயிட்டுருக்கோம். ரைடர்ஸ் எல்லாம் சம்மதிக்கணும் கைஸ், ஏன்னா சரியான டாஸ்க்கு வர்றது பைக்கில். எப்படி தான் போகிறாங்கன்னு தெரியாது. இங்கேருந்து காஷ்மீர் லடாக் அங்கெல்லாம். ஹேட்ஸ் ஆஃப் டு ரைடர் கைஸ். சம்மதிக்கணும் கைஸ், ரைடர்ஸ் எல்லாம் சான்ஸே இல்லை. எப்படி தான் ஓட்டுறாங்களோ. இதில் ஹைலைட் என்னென்னா, என்ன வண்டி 30 மைலேஜ் கிடைக்கிறது, இப்போ 60 கிடைக்குது. ஆவரேஜில் 60 காட்டுது. அவ்வளோதான், நம்ம தான். அண்ட் ஸோ ஹைஸ், அலங்காநல்லூர் ரீச் ஆகிட்டோம். எல்லோரும் அவங்கவுங்க மாடை செட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. இதில் என்ன பெரிய பிரச்சனைனா, ஒரு என்ட்ரன்ஸ்லேயும் விசிட்டர்ஸை விட மாட்டேங்கிறாங்க. இந்த போலீஸ் எல்லாம் என்ன தான் பிளான் பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே புரியலை. எல்லாம் எந்த என்ட்ரன்ஸ் போனாலும் இங்கே இல்லைப்பா அங்கே, அங்கே போனால் அங்கே இல்லைப்பா இங்கே அப்படின்னு மாட்டி விட்டுட்டே இருக்காங்க. இதுக்கு என்ட்ரி எங்கேன்னு கூட தெரிய மாட்டேங்குது. தம்பி ஒரு தப்பு தெரியாடா? தேங்க்ஸ் தம்பி, தேங்க்ஸ் தம்பி, நல்லா வரடா. எப்படியும் இவங்க விட மாட்டாங்கன்னு புரிஞ்சிருச்சு. ஸோ நாங்களே வழியை உருவாக்கி எல்லாம் தெருவிலையும் மதுரை திச்சாடி அந்த கிரவுண்டுக்கு போயிட்டுருக்கோம். எல்லாருமே இப்படி தான் வராங்க. இவங்க என்ட்ரன்ஸ் எல்லாம் விசிட்டர்ஸுக்கு அலோவே பண்ணலை. நம்மளாக வழி உருவாக்கி போனதும் உண்டு. அதிகாரிகள் சாமி கும்பிட இருப்பதால் உடனடியாக உலகத்தில் பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டினை தொடங்கி வைத்து அவர்களுக்கு வரவு தெரிவிக்கும் பாம்பிலிருந்து துணை முதலமைச்சர் அவர்களை அலங்காநல்லூர் கிராம பொதுமக்கள் மற்றும் விழா கமிட்டியின் சார்பாக வருகை என வரவேற்கிறோம். ரொம்ப ஒஸ்ட்டு, ரொம்பனா ரொம்ப ஒஸ்ட்டு. இந்த போலீஸ் எல்லாம் விசிட்டர்ஸ் அலோவே பண்ண மாட்டேங்கிறாங்க. எல்லாமே ஒரு இடத்துல நிற்க கூட விடலை. இவங்க நிம்மதியை பார்க்க விடுவாங்களான்னு கூட தெரியல. சப்போர்ட் பண்ணுங்க. எங்கால வந்து டயர் ஆயிடுவாங்க போல இருக்கு. கட் பண்ற வரைக்கும் சேர்த்து இதையும் சேர்த்து பார்க்கணுமா? கொஞ்சம் வேகமா அனுப்பிவிடுங்க. தயவு செய்து மாடுகளை விரைந்து செக் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க சார். ஒரு ஆள் பிடிங்க, ஒரு ஆள் பிடிங்க. கொஞ்சம் வேகமா கலக்கி
காலை வெற்றி பெற்றது. அடுத்த மாடு இடமலைப்பட்டி புதூர் மாடு, திருச்சி இடமலைப்பட்டி. நல்லா கட் பண்ணி விடுங்க. அடுத்த மாடு இந்த மாட்டுக்கு வெளிங்க. தம்பி ஒதுங்கப்பா, மாடு வெளியே இருக்கும்பா. மாடு பிரைஸ் எல்லாம் வெளியே இருக்க. நீ மறைச்சு நின்னா வர மாட்டேங்குப்பா, தள்ளி நில்லுப்பா. கவலைப்பட்டு இல்லைங்கண்ணே. அண்ணே நீங்க கவலைப்பட்டு வெளியே இல்லைண்ணே. விளைவிங்க வெளியேற்றி விடுங்க. மாடு வெளியேற்றுங்க, வெளியேற்றுங்க. அடுத்த மாடு உள்ளது. அடுத்த மாடு என்னப்பா? அடுத்த மாடு வெளியேற்றுங்க. தம்பி வெளியேற்று. விட்டு விட்டு போட்டோம். விட்டு விட்டு வேஸ்டா பண்றீங்களா? ட்ரைனிங் எடுக்க மாட்டுக்கார ஒரு சைக்கிள் கடைசி 5 நிமிடங்கள். இந்த சுற்றுலா 5 நிமிஷம் தான் இருக்கு. வீரர்கள் மாட பிடிக்காம பாத்துக்கிட்டே இருக்கீங்க. எப்படிங்க வைப்போம்? கைக்குறிச்சி தமிழன் மாடு, மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி. கைக்குறிச்சி தமிழன் மாடு. இந்த மாட்டுக்கு ஒரு தங்க நாணயம். வரமுறை சுற்றுது. எங்க வேணா சுற்றுது. ஒரு பாத்தி மெத்தை. சூப்பர் சூப்பர் சூப்பர். என் மகள் பிடிச்சு பாரு. பிடிச்சப்பா. எங்க சூப்பர். ஒரு ஆள் புடி. ஒரு ஆள் புடி. பக்கத்துல சும்மா பிடிச்சுப்பா. பிடிச்சுப்பா. இந்த மாட்டுக்கு ஒரு தங்க நாணயம், காபி மேட்டர், ஒரு மிக்சி, 3 பரிசுகள், ஒரு தங்க நாணயம். பிடிச்சு பாரு. பிடிச்சு பாரு. பிடிச்சு பாருப்பா. மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி. கொட்டாம்பட்டி மாடுப்பா. ஒரு ஆள் தொடலையே. தம்பி ஒரு கீழே இறங்கி மானப்படி தொங்காத. அப்புறம் காலை வெற்றி பெற்றது. மாடு வெற்றி பெற்றது. மதுரை மாவட்டம் ஒரு தங்க மாட்டை கொண்டு வந்து மாட்டு உரிமையாளர் இங்கிட்ட அங்கே கொண்டு வைப்போம். அப்படியே அந்த மாடு பொது மாடு காலை வெற்றி பெற்றது. காலை உரிமையாளருக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக ஜல்லிக்கட்டு வரலாற்றிலேயே டிராக்டர் வழங்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் சார்பாக எல்லா மாடு பெற்றுதுன்னா இது எத்துது. ஏன்னா பக்கத்துல ஒரு ஆள் போப்பா. மாடு ஊர இங்கதான் பத்தி பாக்குது. என்னன்னு தெரியல. எல்லா மாட பக்கத்துல வாங்க மாட்டாங்க. வேறு சூரிய கொடுத்த முருக மாடு பாரு. அடுத்த சின்ன கட்டி மாடுப்பா. என்ன செய்யுது? மாட்டுக்காரருக்கு போகக்கூடாது. மாட்டுக்கெல்லாம் பக்கத்துல போகக்கூடாது. காலை காலை வெற்றி பெற்றது. விட்டுருங்க. காபி பார் மாடு. மாடு நல்லா இருக்கு. சீக்கிரம் பண்ணுங்க. தம்பி இங்க மாட்டுக்கான பிரைஸ் இல்லை. போயிருங்க. தயவு செய்து போங்க. கடைசி 4 நிமிடங்கள். வேகமா
மாடு கொஞ்சம் நேரா பிடிக்க நேரா கூட மாடு பிடிக்க வந்திருக்கீங்க எங்க ஓரமா போய் நிக்க வந்திருக்கீங்க ஒரு அவையே கொடுத்தது அதான் என்ன போப்போம் தள்ளி போப்பான்ட்டு அதான் மாட்டுக்கிறேன் கூட அந்த சூப்பர் அவரு சூப்பரா தம்பி பிடிக்காரு சூப்பரா பிடிக்காரு நீர் சூப்பர் அடுத்த மாடு வந்து என்னாச்சு கயிறு இருக்கப்பா பிடிச்சி எடுத்துருப்பா காலை எடுத்துட்டு போகப்பா கயிறு பிடி இன்னும் 2 மாடு கயிறு பிடிச்சு இழுத்து விடுங்க தம்பி நீங்க இருக்கும் அப்படி அங்க இருப்போம் அந்த பக்கம் கயிறு அந்த பக்கம் போவோம் நீ அந்த பக்கம் இழுத்தால போவோம் அங்கிட்டு நீ நல்லா இழுத்து விடு தம்பி இழுத்து விடு போப்பா இழுப்பா மாட்டின் உரிமையாளர் எல்கைக்கு போயிருங்க மாட்டின் உரிமையாளர் எல்கைக்கு போயிடுங்க ஒரு ஆள் ஒரு ஆள் கயிறை கட்டணா மடுப்பாதான் இந்த காலை அடக்கிறவங்களுக்கு ஒரு சைக்கிள் அட்டம்பட்டி சூப்பர் தேவையா ரொம்ப பிடிக்கிறதா சூப்பர் அழகியா காலை வெற்றி பெற்றது இழுந்துட்டு போங்கப்பா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க அடுத்த மாடு மாட்டுக்கு துணைமுதல் அவர்கள் இந்த மாடு தங்க நாளைக்கு பரிசா வழங்குகிறார். அடுத்தது கொத்தமேடு ரமேஷ் மாடு சூப்பரியா அழகா மாடியா அவரை இவத்தான் சொல்றேன் நாட்டுக்கார தள்ளி போய் நில்லுங்க சூப்பர் தம்பி தம்பி நீ வெற்றி பெற்ற தம்பி வீரர் வெற்றி பெற்றான் அடுத்தது திருப்பதி விட்டாதீங்க உள்ள விட்டாதீங்க தயவுசெய்து அங்க இருங்க அந்த மேல தூக்கு அடுத்த எம் பழனியாண்டி எம்எல்ஏ மாறுபா பின்னா திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் தயவு செய்து மாடுகளை கண்டினியூவா அடுத்தடுத்து ஒத்தி அனுப்பி விடுங்க ஒரு ஆள் குடி நல்லா சுட்டது ஒரு ஆள் குடி பாப்பா தம்பி இந்த மாட்டுக்கு ஒரு தங்க பிடிக்காத ஒரு ஆள் குடி தம்பி 2 பேரும் சேர்ந்து பிடிச்சிருக்கீங்க நம்பர் 72 66 மணி நம்பர் 80 வாவிடம் சந்தன கருப்பு மாடு இந்த மாட்டுக்கு ஒரு சைக்கிள் பா மாடு வருப்பா மாடு பிடிச்சா ஒரு நல்ல நாணயம் மாடு ஒரு தங்க ஏன் கேட்காம அவுக்குறீங்க இந்த சைக்கிள் குமார் பஸ் பல்லாவரம் 5 சைக்கிள் எஸ்கொயர் லேண்ட் ஜி ஸ்கொயர் லேண்ட் 596 மிக்ஸி நாமக்கல் மாவட்டம் மாடுப்பா சேலம் கொரியர் அன்சார் காலை வெற்றி பெற்றது அப்படி ஜல்லிக்கட்டு ஒரு வழியாக முடிஞ்சு ஊருக்கு கிளம்பிட்டோம். செம்மையாக இருந்துச்சு. ஆனால் கூட்டம் மட்டும்தான் வேறு லெவல். உண்மையாக சொல்லணுன்னா இந்த போலீஸ் எல்லாம் ஒரு என்ன சொல்ல ஒரு பிளானிங்கே கிடையாது. கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி சுத்தமாக ஒரு பிளானும் இல்லாமல் ஒரு குட்டி ஸ்டேடியம் பண்ணி அங்கே ஒரு 100 பேர் ஆக்கு பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். புது ஸ்டேடியம்
ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எப்படியும் நெக்ஸ்ட்டு இயர் அங்கே தான் நடத்தும்னு நம்புகிறோம். அந்த ஸ்டேடியமாவது கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லா இருக்கும். ஒரு 500,000 மக்கள் இருக்கிற மாதிரி. ரொம்ப பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கேரளாலேருந்தெல்லாம் எல்லோரும் வந்து பார்க்க முடியாமல் ரிட்டர்ன் போனவங்களும் இருக்காங்க. அந்த என்ன சொல்கிறாங்க, ஒரு என்ட்ரன்ஸே ஒரு 2 என்ட்ரன்ஸ் இருக்கும். 2லேயுமே பப்ளிக் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏதாச்சும் காரணம் சொல்லி, இல்லாட்டி அவங்க பார்க்காம எஸ்கேப் ஆனால் தான் உண்டு உண்மை சொல்லணுன்னா. ஆனால் கூட்டம்னா செம்ம கூட்டம். போலீஸை சொல்லியும் தப்பு இல்லை, போலீஸை சொல்லியும் தப்பு இல்லை. அவங்க அங்கே இருக்கிற மக்கள்லாம் பொறுமையே கிடையாது. ஒரு 1 hour வெயிட் பண்ண சொன்னால் கேட்கவே மாட்டாங்க. உந்தி 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 ஆம்புலன்ஸு கூட வழி விட மாட்டாங்க. அவ்வளோ அவசரம். அது இந்த வெயிலில் ஏதோ நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு. நிறைய வீரர்களுக்கு காயம் விட்டுடுச்சு, அதையும் பார்த்தோம். வருத்தமாக தான் இருக்குது, இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. ஸோ டைம் இருந்தால் அலங்காநல்லூர் வாங்க, ஜல்லிக்கட்டு பாருங்கள். எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ திஸ் இஸ் அபி அண்ட் சித்து சைனிங் ஆஃப். டாடா.